அண்ணாமலை மாதிரி அநாகரிகமா பேசுறது தான் எதிர்ப்புன்னா, அவரு சாட்டை எடுத்துட்டு வந்து சுத்துனார்ல, அந்த மாரி ஒரு கேவலமான நாடகத்த ஆடணும்னு அர்த்தம். இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரிஸ்சாவுல வந்து ஏபிவிபிய சேர்ந்த ஒரு பொண்ணு பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரா கடிதம் எழுதி, முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி, அதிலயும் நடவடிக்கை இல்ல. அந்த பொண்ணு பிஜேபிய சேர்ந்த பொண்ணு. ஏபிவிபிய சேர்ந்த பொண்ணு. ஸோ தன்னைத்தானே எரிச்சு செத்து போச்சு. இன்னைக்கு ஒரிஸ்சா முழுக்க அது மிகப்பெரிய பிரச்சனை. எஸ்எஃப்ஐ மாணவர்கள் களத்தில் நின்னு கைதாகியிருக்காங்க. டெல்லியில போராடி கைதாகியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் சொந்த கட்சிக்காரங்க எரிஞ்சு சாகறதுக்கு விட்டுட்டு, இந்த பக்கம் வந்து நாடகம் ஆடுற மாரியான எந்த வேடதாரி வேலையையும் சிபிஎம் செய்யாது. ஆனா சாம்சங் போராட்டம், நீண்ட போராட்டம் நடத்தினோம். நாங்க போராடி ஜெயிச்சோம்ன்னு சொல்லும்போது கூட பல பேர் வந்து இல்ல இன்னும் நீங்க ஜெயிக்கலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அங்க சங்கம் உருவாயிருக்கு. இன்னைக்கு அந்த சங்கம் உறுதியோட போராடிக்கிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு அந்த வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் அரிட்டாப்பட்டியில சொல்லுவேன். எந்த பிரதமர் மோடி வந்து நாங்க சொல்ற சட்டத்தை எல்லாம் நாங்க செய்யறதையெல்லாம் யாரும் தடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ, அங்க அந்த வேதாந்தா விடாம அரிட்டாப்பட்டியில போராடி